நடு இரவு சென்று ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை. ஆக இந்த காவல்துறை என்ன மாதிரி நடந்து கொள்கிறது என்று தெரியவில்லை. அந்த தாக்குதலை அவர்கள் தடுத்திருக்க வேண்டும். ஒரு பஞ்சாயத்து தலைவர் பேரூராட்சி அலுவலகத்திற்கு உள்ளே சென்று ஸ்டாலின் அவர்கள், ஸ்டாலின் இல்ல, ஸ்டாலின் அவர்கள் பாமகவை சேர்ந்தவர், மக்கள் பிரதிநிதி, தாக்கப்படுகிறார். அவர் ஒளிந்து கொள்வதற்கு கழிவறைக்கு சென்று ஒளிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆக தமிழகத்தில் எங்கே சட்டம் ஒழுங்கு இருக்கிறது? அது மட்டும் இல்ல, எதிர்கட்சியை சார்ந்தவர்களை கைது செய்தால் நாம் பாராட்டப்படுவோம், எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அவமரியாதை செய்தால் நாம் பாராட்டப்படுவோம் என்று காவல்துறை அதிகாரிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப கூட நான் பார்த்தேன், நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்றதுக்கு வழக்கம் கிடையாது. நான் வணக்கம் சொல்றேன், அவர் கையை கட்டிட்டு நிக்கிறாரு. ஏன்னா அவர் காவல்துறை அதிகாரி, நான் எதிர்கட்சியை சார்ந்தவள், வணக்கம் சொல்லிட்டா தப்பு அப்படின்னு. இப்படிப்பட்ட காவல் அதிகாரிகள் தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. அதை பத்தி நான் கவலைப்படல. இவங்கெல்லாம் நான் வணக்கம் சொல்றேன், அவர் கையை கட்டி கொண்டு நிற்கிறார். ஏன்னா எதிர்கட்சிக்காரர்களுக்கு வணக்கம் சொல்லிவிட்டால் ஆளும் கட்சியின் பகைக்கு, ஆளும் கட்சியின் துன்பத்திற்கு ஆளாகி விடுவோமோ என்ற பயம் இன்று காவல்துறையினரை பற்றி கொண்டிருக்கிறது என்ற நிலை மிக மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால முதல்ல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் கையில் வைத்திருக்கிற காவல்துறையை சரியாக வழிநடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.